Hi, நான் ஜெஸ்ஸி, a TOEFL certified English trainer. Welcome to Jessie's Tamil English. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது conditionals. Conditionals அப்படினா if clauses அப்படினு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்லையா? If clauses அப்படினா சிம்பிளா சொல்லணும்னா ifங்கற இந்த வேர்ட் யூஸ் பண்ணி நாம பேசுறது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 types of sentences இருக்கு. இதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா the zero conditionals, the first conditionals, the second conditionals, the third conditionals. 4 types of conditionals இருக்கு சரியா. ஸோ இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஜீரோ கண்டிஷனல்னா என்ன, த ஃபஸ்ட் கண்டிஷனல்ஸ்னா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அண்ட் டுவர்ட்ஸ் த எண்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 4 கண்டிஷனல்ஸையும் சேர்த்து லைக் சென்டென்சஸ் மூலயமா உங்களுக்கு தெளிவாக இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜீரோ கண்டிஷனல்ஸ். ஸோ இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா if ப்ளஸ் ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ளஸ் ப்ரெசன்ட் சிம்பிள். அதாவது இஃப்க்கு அப்புறம் இருக்கிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் சென்டென்ஸாக இருக்கணும் அண்ட் கமா போட்டுட்டு அடுத்த சென்டென்ஸ் அதாவது ரிசல்ட் சென்டென்ஸும் சிம்பிள் ப்ரெசன்ட் சென்டென்ஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், if you heat water to 100 degrees, it boils. If you heat water to 100 degrees, it boils. இந்த சென்டென்ஸில் பாருங்கள் இஃப் இருக்கு இல்லையா, இஃப்க்கு அப்புறம் இருக்கிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், இது சிம்பிள் ப்ரெசன்ட் சென்டென்ஸு அண்ட் கமாக்கு அப்புறம் இருக்க சென்டென்ஸ் பாருங்கள், இதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் சென்டென்ஸ். சரி, சென்டென்ஸோட அமைப்பு இது தான். ஸோ இது எப்படி என்ன மாதிரி சுச்சுவேஷனில், ஏன்னா 4 கண்டிஷனல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கண்டிஷன்ஸ் நம்ம எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஜென்ரலான ஒரு ட்ரூத்து சொல்கிறீங்க லைக் ஒரு ஹேபிட் சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கண்டிஷன், இந்த இஃப் சென்டென்ஸ் இப்போ பேசணும் இல்லையா, இந்த சின்டாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஜென்ரல் ட்ரூத்தாக இருக்கணும் ஒரு ஹேபிட்டாக இருக்கணும். இப்போது தண்ணியை நம்ம 100 டிகிரிஸ்க்கு நம்ம ஹீட் பண்ணணும் அப்படின்னா அது பாயில் ஆகும் தானே, இது ட்ரூத்து தானே, நீங்கள் பண்ணாலும் நான் பண்ணாலும் இட்ஸ் அன் யூனிவர்சல் ஃபேக்ட். ஸோ அப்போ இதை இந்த சின்டாக்ஸ் மூலியமாக நம்ம சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இஃப் பேபிஸ் ஆர் ஹங்க்ரி தே க்ரை. இஃப் பேபிஸ் ஆர் ஹங்க்ரி தே க்ரை. ஆமாம் தானே, இதுவும் ஃபேக்ட் தானே, குழந்தைங்க ஹங்க்ரியாக இருந்துச்சுன்னா அழுவாங்க தானே. இப்போ நாம் பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் கண்டிஷனல்ஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல்ஸ் அப்படின்னா அதோட சின்டாக்ஸை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இஃப் ப்ளஸ் ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ளஸ் ஃபியூச்சர் சிம்பிள். அங்கே என்ன பார்த்தோம் முதல்ல, ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ளஸ் ப்ரெசன்ட் சிம்பிள். இங்கே ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ளஸ் ஃபியூச்சர் சிம்பிள். ஃபியூச்சர்னா என்ன வேர்ட், வில்லுங்கிற வேர்ட் வரும் சரிங்களா. ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ப்ரெசன்ட் சிம்பிள் இல்லையா, இஃப்க்கு அப்புறம் என்ன யூஸ் பண்ணோம், ப்ரெசன்ட் சிம்பிள். ஸோ இஃப் ப்ரெசன்ட் சிம்பிள், இஃப் இட் ரெயின்ஸ் டுமாரோ, இஃப் இட் ரெயின்ஸ் டுமாரோ. இப்போ ஃபியூச்சர் சிம்பிள் சென்டென்ஸு, I will not go to cinema. I will not go to cinema. If it rains tomorrow, I will not go to cinema. So மழை பெஞ்சிச்சுன்னா நான் சினிமாவுக்கு போக மாட்டேன். இது என்ன மாதிரி சுச்சுவேஷனில் நாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பாசிபிளான ஒரு விஷயம் ஃப்யூச்சரில், இது நிச்சயமாக இப்போ ஃப்யூச்சர்னாலே நம்ம இப்போ ஷியோராக சொல்ல முடியாதுல்ல, நடக்கும் நடக்காது, பட் இருந்தாலுமே பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரி ஃப்யூச்சரில் நாம் மேக்ஸிமம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாசிபிளான which will come true for sure அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நாம் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனல்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த செகண்ட் கண்டிஷனல்ஸ். அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதோட சின்டாக்ஸ் பார்த்துடலாம். ஸோ இஃப் ப்ளஸ் பாஸ்ட் சிம்பிள், இவ்வளோ நேரம் பார்த்தது ப்ரெசன்ட் சிம்பிள் இல்லையா, இப்போ பாஸ்ட் சிம்பிள். இஃப் ப்ளஸ் பாஸ்ட் சிம்பிள் ப்ளஸ் வுட் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். கண்டிப்பாக இங்கே வுட்டுங்கிற வேர்ட் இருக்குது சரிங்களா, வுட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இஃப் ஐ ஹேட் enough money, if I had enough money. இஃப்க்கு பிறகு past simple sentence யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ if I had enough money, நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணணும், would யூஸ் பண்ணோம் இல்லையா. I would travel the entire world. I would travel the entire world. would யூஸ் பண்ணி நான் ஒரு சென்டென்ஸ் சொல்லிட்டேன். ஸோ இது என்ன மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, லைக் ஃப்யூச்சர்லேயோ இல்லை ப்ரெசென்ட்லேயோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, லைக் சம்திங் இஸ் இம்பாசிபிள்,
அப்படின்னா நாம கண்டிப்பாக வந்து இந்த கண்டிஷனல் செகண்ட் கண்டிஷனல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது தேர்ட் கண்டிஷனல்ஸ். இந்த தேர்ட் கண்டிஷனல்ஸோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இஃப் ப்ளஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ப்ளஸ் would have ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். தலை சுற்றுற மாதிரி இருக்கா? சரி, ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இஃப் ஷீ ஹேட் ஸ்டடிட் ஹார்டர் ஷீ would have passed the exam. If she had studied harder she would have passed the exam. ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி வந்து லைக் ஃபஸ்ட்டு பாருங்கள், இஃப்க்கு அப்புறம் இருக்கிறது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு டென்ஸு ஹேடெல்லாம் இருக்கு இல்லையா, அண்ட் அதுக்கப்புறம் would have இருக்கணும்னு சொன்னேன்னா would have இருக்கா, அண்ட் அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லாம் என்ன, V1 V2 V3 சொல்கிறோம் இல்லையா. இப்போது லைக் இப்போது டாக்ட் இந்த டாக்டுன்னு மூணாவது சொன்னேன் இல்லையா, அதுதானே பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ பாஸ்ட்க்கு என்னது, பாஸ்ட் மூணாவது இருக்கு இல்லையா. ஸோ would have பாஸ்ட் இருக்கா, ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் யூஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். அண்ட் இது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணலன்னா ஒரு நடக்காத ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, ஆனால் அது நடக்காததுக்கு ஒரு ரிசல்ட்டையும் வந்து நம்ம ஒரு மாதிரி இமேஜின் பண்ணி இது நடந்தால் இது நடந்திருக்கலாம், நடக்கவே இல்லாத விஷயத்தை இமேஜின் பண்ணி ஒரு ரிசல்ட்டும் கண்டுபிடிச்சி சொல்லும்போது நாம் இந்த தேர்ட் கண்டிஷனல்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் எஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் எல்லா 4 சென்டென்ஸுமே வந்து டுகெதர் பார்க்குறீங்க. இதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து 0 கண்டிஷனல்ஸ். நான் அந்த 4 கண்டிஷனல்ஸையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, ஜென்ரல் ட்ரூத்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ். ஸோ இஃப் யூ ஆட் 2 and 2 you get 4. இது வந்து ஒரு ஜென்ரல் ட்ரூத். கண்டிப்பாக வந்து இதில் வந்து எனக்கு would தெரியும், have தெரியும், அதனால் நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஒரு ஜென்ரல் ட்ரூத் நம்ம சொல்லணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து இந்த டைப்பில் தான் நம்ம பேசணும். அதாவது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்குது. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், அதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் தான் இருக்குது. அண்ட் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷனல்ஸ் பொறுத்த வரைக்கும் if I have enough money I will buy some new shoes. இது வந்து நடக்கும், ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் பாசிபிள் தான், கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டைப் ஆஃப் சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதுவே செகண்ட் கண்டிஷனல்ஸ் பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்குது. அந்த சென்டென்ஸை கம்பேர் பண்ணி பாருங்கள். பட் என்ன லைட்டாக ஒரு வித்தியாசம் அப்படின்னா, if I had enough money I would buy a 20 BHK house with a pool, swimming pool. ஸோ என்னன்னா இப்போ பாருங்கள், லைக் பிஃபோர் சென்டென்ஸில் உங்களுக்கு வந்து பாசிபிள் தான், லைக் ஒரு ஷூஸ் வாங்குறது அப்படிங்கிறது பணம் இருந்துச்சுன்னா ஷூஸ் வாங்குறதுங்கிறது பாசிபிள் தான். பட் பணம் இருந்துச்சு அப்படின்னா 20 BHK ஹவுஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இம்பாசிபிளான விஷயம். ஸோ நம்ம வந்து இந்த செகண்ட் கண்டிஷனல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, லைக் ஒரு இமேஜினரி சிச்சுவேஷனில் ஒரு இமேஜினேஷன் ட்ரீம் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த டைமில் வந்து நாம் இந்த செகண்ட் கண்டிஷனல்ஸ் இந்த ஹேடு இதெல்லாம் யூஸ் பண்ணி would எல்லாம் யூஸ் பண்ணி நாம் பேசலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேர்ட் கண்டிஷனல்ஸ் இது பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து நடக்கவே இல்லை, நடக்காத விஷயத்துக்கு ஒரு இமேஜினேஷன் பண்ணி அதுக்கு ஒரு ரிசல்ட்டும் நம்ம சொல்கிறோம். இஃப் வி ஹேட் டேக்கன் அ டாக்ஸி வி வுடன்ட் ஹாவ் மிஸ்ட் தி ட்ரெயின். அப்படின்னா நாம் வந்து டாக்ஸி எடுக்கவே இல்லை, ட்ரெயினையும் நம்ம மிஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஸ்டேஷனில் நம்ம நிற்கிறோம், ட்ரெயின் போயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து டாக்ஸி எடுத்திருந்தா நம்ம வந்து லைக் ட்ரெயினை மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ டாக்ஸியும் எடுக்கல, ட்ரெயினையும் மிஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு இமேஜினரி சிச்சுவேஷனில் வந்து இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த 4 சென்டென்ஸையும் வந்து நல்லா கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து 4 சென்டென்ஸ்க்கும் வந்து என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படிங்கிறத ஒரு வாட்டி நல்லா ரிலாக்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் உங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன மாதிரி சிச்சுவேஷன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா காமெண்ட் செக்ஷனில் உங்களோட சந்தேகத்தை கேளுங்க. I'll be happy to help you out. ப்ளீஸ் என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட என்னோட சேனல் பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டாபிக் நான் டீச் பண்ணோம் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் காமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். I'll sure teach that as well. அண்ட் மறுபடியும் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then it's bye from Jessie. Bye. Take care.